إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய நறுமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் நாம் இந்த தொடரில் இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஜாதுல் மஆத் என்ற நூலின் சுருக்கமான அந்த வடிவத்தை தொகுப்பை பார்த்து வருகிறோம். அந்த சுருக்கமான தொகுப்பை தொகுத்தவர் அஷேக் அஹ்மத் உஸ்மான் இப்னு மஸ்யத் என்பவர் தான் அதை தொகுத்தவர். இன்றைய நமது இந்த பாடத்தின் தலைப்பாக ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி பைஇஹி வ ஷிராஇஹி வ தஆமுலாத்திஹி, 60வது பக்கம். அதாவது ஹதியுஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற என்ன அர்த்தம் நாங்கள் படிச்சுக்கிறோம்? அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல். ஹதி என்ற வழிகாட்டல். ஃபி பைஇஹி, ஃபி பைஇஹி என்ற அவர்களது வியாபாரம். பை என்ற என்ன? வியாபாரம். அவர்களது வியாபாரத்தில். வஷிராஇஹி, ஷிராஇஹி என்ற வாங்குவது. ஷிரான் என்ன? வாங்குவதில். வதஆமுலாத்திஹி, வதஆமுலாத்திஹி என்ற நடைமுறைகள், பிறரோடு உள்ள தொடர்பாடல்கள், அவைகளில் அல்லாஹ்வின் தூதருடைய வழிகாட்டல் என்றுதான் தலைப்பு. சரியா? அந்த தலைப்பின் கீழ் முதலாவது செய்தியாக என்ன கொண்டு வராருண்டா, பாஅ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஷ்தரா, நபி அவங்க வாங்கவும் விற்கவும் செய்தார்கள். பாஅண்டா என்ன? விற்றாங்க. வஷ்தராண்டா வாங்கினாங்க. நபி அவங்க வாங்கவும் செய்தார்கள், விற்கவும் செய்தார்கள். வகான ஷிராஉஹு அக்ஸர மின் பைஇஹி அப்படின்னு அர்த்தம். வாங்குவது விற்பனையை விட கூடுதலாக இருந்தது. பஅதர் ரிசாலா, பஅதர் ரிசாலா என்ன? நபித்துவத்துக்கு பிறகு, நபித்துவத்துக்கு பிறகு பஅதர் ரிசாலா. அதே மாதிரி ஆஜர வஸ்தஅஜர, இல்லைங்களா? ஆஜர வஸ்தஅஜர. இப்ப நபி அவங்க பிறரிடம் கூலியை பெறக்கூடிய அமைப்பில் அவங்களும் என்ன செய்திருக்கிறாங்க? பணி புரிந்திருக்கிறாங்க. அதே மாதிரி அவர்கள் பிறரை கூலிக்கு அமர்த்தியும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறாங்க? பிறரை கூலிக்கு அமர்த்தியும் இருக்கிறார்கள். புரியுதா சொல்றது? எனவே வவக்கல வதவக்கல, அதே போன்று ரசூலுல்லாஹ் பொறுப்பாகவும் இருந்திருக்கிறாங்க, பிறரை பொறுப்பாக ஆக்கியும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்களும் பொறுப்பாக இருந்திருக்கிறாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? பொறுப்பாக நியமித்தும் இருக்கிறாங்க. வகான தௌகீலுஹு அக்ஸர மின் தவக்குலிஹி, அப்படின்னா பிறரை பொறுப்பாக்குறது இருக்கே, அது அவங்க பொறுப்பாக இருந்ததை விட கூடுதலாக என்ன செய்து இருந்தது. ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? பொறுப்பாக ஆக்குவார்கள். என்ன செய்வாங்க? ரசூலுல்லாஹ் பொறுப்பாக ஆக்குவாங்க. நீங்க எதுக்கு பொறுப்பாக இருங்க, அந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் எல்லாம் இப்படி என்ன செய்திருக்கிறாங்க? பொறுப்பாக ஆக்கி இருக்கிறாங்க என்ற அந்த விஷயம். சரி, இப்ப நாம் இந்த
இதனுடைய முதல் விஷயமாக இதைத்தான் அவர்கள் இதில் குறிப்பிடுகிறார்கள். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ் யாருடைய வியாபாரத்துக்கு பொறுப்பாக ஷாமுக்கு போனாங்க? ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அந்த வியாபாரத்துக்கு என்ன செஞ்சாங்க? பொறுப்பாக போனாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க, நானும் சில கராரீத்துகளுக்காக ஆடுகளை மேய்த்திருக்கிறேன், ஆடுகளை என்ன செய்திருக்கிறேன்? மேய்த்திருக்கிறேன் என்று சொல்லாங்க. எந்த ஒரு நபியாக இருந்தாலும் ஆடு மேய்க்காமல் இருந்ததில்லை என்று சொல்லாங்க. சொன்ன செய்திகள் எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். அதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய பணிவை வெளிப்படுத்தக்கூடிய விஷயங்கள். புரியுதா அவங்க சொல்றது? அதே போன்று இரண்டாவது விஷயமாக சொல்றாரு, வஷ்தரா பிஸ்ஸமனில் ஹாலி வல் முஅஜ்ஜல். அப்படின்னா என்ன? வஷ்தராண்டா என்ன அர்த்தம்? வாங்கிறது. பிஸ்ஸமனில் ஹாலி என்றா என்ன? உடனே பொறுமதிய அந்த பணத்தை கொடுத்து வாங்கியும் இருக்கிறான். ஒரு பொருளை வாங்கும் போது என்ன செய்யறது? உடனே அதற்குரிய பெறுமதியை கொடுத்து அதை வாங்கியும் இருக்கிறார்கள். அதே போன்று வல் முஅஜ்ஜல். முஅஜ்ஜல் என்ன? தவணை. ஹாலண்டா உடனடியாக, முஅஜ்ஜல்ண்டா தவணை. என்ன செய்ய பிறகு கொடுக்கக்கூடிய அந்த முறையிலும் என்ன செய்திருக்கிறாங்க? பொருளை வாங்கி இருக்கிறார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? பரிந்துரைப்பார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? பரிந்துரைப்பார்கள். பரிந்துரைக்குமாறு அவர்களிடம் என்ன செய்யப்படும்? வேண்டப்படும். இப்ப பரிந்துரைத்தல் என்று சொன்னால் இது எந்த ஷஃபாஅத்தோடு சம்பந்தப்பட்டது? உலகத்தோடு, உலகம் சார்ந்த ஷஃபாஅத் தானே. உலகம் சார்ந்த ஷஃபாஅத்தண்டா இப்ப ரசூலுல்லாஹ்கிட்ட என்ன செய்வாங்க? இப்ப யாராவது வருவாங்க சிபாரிசு செய்யுமாறு, அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? சிபாரிசு செய்வார்கள். அப்ப அதை நிறைவேற்றி கொடுப்பாங்க. அந்த மாதிரியான முறைகள் இப்ப ரசூலுல்லாஹ் பொதுவாக சொல்லுவாங்க. இப்படி இஷ்ஃபஉ துஜருவாங்க. இஷ்ஃபஉ துஜரு அப்படின்னு ஷஃபாஅத் செய்யுங்க, சிபாரிசு செய்யுங்க, நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்க சிபாரிசு செய்யறதுக்கு என்ன இருக்குது? கூலி இருக்கிறது, அதுக்கு நன்மை இருக்கிறது. இப்ப நீங்க ஒருத்தர் விஷயத்துல என்ன செய்றீங்க? சிபாரிசு செய்றீங்க. அது ஒரு திருமண விஷயமாக இருக்கலாம், அல்லது கொடுக்கல் வாங்கல் விஷயமாக இருக்கலாம், ஒருத்தர் ஒரு வேலை வாய்ப்பு, தொழில் வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கலாம். அப்ப எந்த ஒரு விஷயத்துக்காக நாங்க ஒரு பரிந்துரை செய்வோமாக இருந்தால் அந்த பரிந்துரைக்கு என்ன இருக்குது? கூலி இருக்குது. அதாவது நன்மையான விஷயங்கள்ல எதுல பரிந்துரை கூடாது? பாவமான விஷயங்கள்ல கூட. பாவமான விஷயங்கள் நாங்க பரிந்துரை செய்யக்கூடாது, சிபாரிசு செய்யக்கூடாது. நன்மையான விஷயத்துல அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, மை யஷ்ஃபஅ ஷஃபாஅத்தன் ஹஸன. யார் நல்ல சிபாரிசு செய்வாங்களோ அதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? கூலி இருக்குது, அவங்களுக்கு நன்மை இருக்குது. அதே போன்று சொல்ல மை யஷ்ஃபஅ ஷஃபாஅத்தன் ஸய்யிஆ. யார் தீய சிபாரிசு செய்வாங்களோ அதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? பாவம் இருக்குது, அதுக்கு அவர்களுக்கு பாவம் இருக்கிறது. அப்ப தீய சிபாரிசு என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நல்ல சிபாரிசு செய்தால் அதற்கு நன்மை இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன செய்யறான்? குர்ஆன்ல குறிப்பிடுகிறான். அப்ப அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க? அப்படி சிபாரிசு செய்யக்கூடியவங்களா இருந்தாங்க. அதே மாதிரி சொல்லுவாங்க, அடுத்தவங்க அதுக்கு ஆர்வப்படுத்தியும் இருக்கிறான். என்ன செய்வாங்க? சிபாரிசு செய்யுங்க, நல்ல விஷயங்களுக்கு சிபாரிசு செய்தால். இப்ப நாங்க பாவமான விஷயங்களுக்கு சிபாரிசு செய்யறதுல நாங்க எந்த ஹதீஸை கொண்டு வரலாம்? எந்த ஹதீஸ் உங்க ஞாபகத்துக்கு வருது? பாவமான விஷயங்கள்ல இப்ப நபி அவங்கள்ட்ட ஒரு சஹாபி வந்தார். யாரு சஹாபி? உஸாமா இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன செய்யறாங்க? அதாவது ஒரு உயர் குலத்து பெண் திருடி விடுகிறார். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? கையை வெற்ற தண்டனை தான் நிறைவேற்றுவாங்க, அல்லாஹ்வுடைய தண்டனை நிறைவேற்றுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அதுல எந்த ஒரு பாராபட்சமும் கிடையாது. எனவே இப்ப சஹாபாக்கள் சிலர் என்ன பேசிக்கொண்டாங்க? இதுக்காக ரசூலுல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியவர் யாரு? உஸாமா இப்னு ஸைத். அவங்களோட தந்தை ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியவர். அவருடைய மகன் யாரு? உஸாமா. இப்ப விருப்பத்துக்குரியவருடைய மகனும் விருப்பத்துக்குரியவர் ரசூலுல்லாஹ். எனவே இவரை நாங்க ரசூலுல்லாஹ்கிட்ட அனுப்புவோம், நபி அவங்கள்ட்ட இவரை நாங்க அனுப்புவோம். இவர் என்ன செய்வாரு? பரிந்து பேசுவாரு அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட அந்த பெண் விஷயத்துல.
அவங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட பரிந்து பேசும்போது நபி அவங்களுக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டது இல்லையா. மக்களுக்கு ரசூலுல்லாஹ் மிம்பரில் ஏறி ரசூலுல்லாஹ் மக்களுக்கு உரையை நிகழ்த்தினார்கள். உரையை நிகழ்த்தி என்ன சொன்னாங்க? அல்லாஹுடைய வரம்பு விஷயத்தில் அத்தஷ்ஃபஅ ஃபீ ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹுடைய வரம்புகள் விஷயத்தில் நீங்க பரிந்து பேச வந்து விட்டாய். இதற்கு முன்னுள்ள சமுதாயங்கள் அழிந்ததெல்லாம் எதனால தான்? அந்த சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் உள்ளவர்கள் ஏதாவது தவறு செய்தால் என்ன செய்வாங்க? விட்டுருவாங்க. சாதாரண மக்கள் தவறு செய்தால் தண்டிப்பார்கள். அதனாலதான் அழிவு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு சொன்னாங்க என்று செய்யலாம். அப்ப அது வந்து தவறான பரிந்துரை சிபாரிசு என்பது என்னது சொல்லுவாங்க, அதை கடுமையாக கண்டித்தாங்கன்றதை பார்க்கிறோம். சரி, அதே போன்று பாருங்க, வஸ்ததான பிரஹ்னின் வ பிகைரி ரஹ்னின். வஸ்ததான என்ன? இப்ப தெய்னண்டா என்ன? கடன். தெய்னண்டா என்ன? கடன். அப்படித்தானே? இப்ப வஸ்ததானண்டா ரசூலுல்லாஹ் கடன் பெற்றாங்க. பிரஹ்னின், ரஹ்னண்டா ஒன்றை அடகு வைத்து, ஒன்றை அடகு வைத்து கடன் பெறுதல். வ பிகைரி ரஹ்னின் என்ன? அடகு வைக்காமலும் கடன் பெற்றாங்க. புரியுது அவங்க சொல்றது? அடகு வைத்தும் கடன் பெற்றிருக்கிறாங்க, அடகு வைக்காமலும் கடன் பெற்றிருக்கிறாங்க. எனவே அடகு வைத்தல் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயம். எந்த அடகு தடுக்கப்பட்டது? வட்டியோடு கூடிய அடகு என்ன செய்யப்பட்டது? அது தடுக்கப்பட்டது. புரியுது அவங்க சொல்றது? இப்ப நபி அவங்க அடகு வைத்தாங்கன்றது நாங்க பிரபலமான ஒரு செய்தி எது? நபி அவங்க மரணிக்கும் போது அவங்கள ஒரு கவச உடை என்ன ஒரு வார கோதுமைக்காக ஒரு யூதனிடம் அடகு வைக்கப்பட்டிருந்த நிலையில சொல்லாங்க மரணித்தாங்க. அப்படித்தானே? அல்லாஹ்வுடைய தூதர் அதிலிருந்து என்ன காட்டினாங்க? அந்த மாதிரியான தொடர்பாடல்கள் யூதர்களோடு வைத்துக் கொள்ள முடியும் என்பதும் அந்த ஹதீஸ் இருந்தாங்க பெறக்கூடிய ஒரு விடயமாக இருக்குது. புரியுது அவன் சொல்றது? அப்ப எனவே இவ்வாறாக ரசூலுல்லாஹ் என்ன செய்திருக்கிறாங்க? கடன் பெற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி எடுத்தீங்கன்னா வஸ்தஆர. வஸ்தஆரனா ஒன்றை இரவலுக்கு எடுத்தல். இரவலுக்கு எடுக்கிறது இருக்குதானே? ஒன்றை இரவலுக்கு எடுத்து கொடுக்கிறது. அந்த மாதிரியும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்திருக்கிறாங்க? செய்திருக்கிறார்கள் என்பதை இதுல இரண்டாவது விஷயமாக சொல்றார். அடுத்தது மூன்றாவது சொல்றாங்க, அதே போன்று வஹப வத்தஹப. ரசூலுல்லாஹ் வந்து கொடை வந்து கொடுத்திருக்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அதை கொடை என்ன செய்திருக்கிறாங்க? அதை பெற்றும் இருக்கிறாங்க. கொடையை பெற்றும் இருக்கிறார்கள். அதே போன்று வஅஹதா வகபிலல் ஹதியத வஅஸாப அலைஹா. அதே இதுவும் வந்து ஹதியா என்ற வார்த்தையும் இதுல வருது. ரசூலுல்லாஹ் ஹதியா கொடுத்தும் இருக்கிறாங்க, ஹதியாவை ஏற்றுக்கொண்டும் இருக்கிறாங்க. அன்பளிப்பு கொடுத்தும் இருக்கிறாங்க, அன்பளிப்பை ஏற்றுக்கொண்டும் இருக்கிறாங்க. அதே போன்று என்ன செய்யறாங்க? அன்பளிப்பை பொறுத்தவரை அதுக்கு பிரதிஉபகாரமும் செய்வாங்க. ஒரு அன்பளிப்புக்கு என்ன செய்யறது? அன்பளிப்புக்கு வந்து நாங்க ஒரு பிரதி உபகாரம் செய்யறது இருக்குதே, அன்பளிப்புக்கு அப்படி செய்பவர்களாகவும் என்ன செய்தார்கள்? இருந்தாங்க. வஅஸாப அலைஹா. புரியுது அவங்க சொல்றது? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வந்து எதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க? சதகாவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எதை ஏற்றுக்கொள்வாங்க? அப்ப அன்பளிப்பை ஏற்றுக்கொள்வாங்க. அதே மாதிரி இல்லம் யுரிதஹா வலைஹிஸ்ஸலாம் இஅ்ததர இலா முஹதிஹா. இல்லம் யுரிதஹா இஅ்ததர இலா முஹதிஹா. என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளலன்னு வைங்களே, ரசூலுல்லாஹ் அன்பளிப்பை ஏற்றுக்கொள்றதுதான் அவங்களோட வளமை. இஸ்லாம் அன்பளிப்பை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ள. ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க? அல் ஹதியா லா துரத். அன்பளிப்பு மறுக்கப்பட மாட்டாது. எப்படி சொன்னாங்க? அன்பளிப்பு மறுக்கப்பட மாட்டாதுன்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. இப்ப சில நேரங்கள்ல இப்ப நபி அவங்க விரும்பல, அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளல என்றால் நபி அவங்க அதற்கு என்ன செய்திருக்கிறாங்க? அதற்கு வந்து கவலை தெரிவித்து இருக்கிறாங்க, அதற்கு தனது கவலையை வெளிப்படுத்தி இருக்கிறாங்க, காரணத்தை சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அன்பளிப்பை வந்து ஏற்றுக்கொள்ளல, மறுத்துட்டாங்கன்னு சொன்னா சஹாபாக்களுக்கு எவ்வளவு கவலை வரும்? கவலை வருமா இல்லையா? எனவே அது வந்து அவங்க சஹாபாக்கள் நிறைய யோசிப்பாங்க. அப்படி அவங்க என் மீது கோபம் கொண்டாங்களா, வெறுப்புல இருக்கிறாங்களா என்ற ஒரு நிலை இருக்குதா இல்லையா? சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சில நேரங்களில் சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹ் கோபப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல சஹாபாக்கள் அன்பளிப்பு கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. நபி அவங்க அந்த அன்பளிப்பு ஏற்றுக்கொண்டா என் மீது கோபம் இல்லாம இருக்கிறாங்க. எப்படி புரிஞ்சு கொள்வாங்களாம்? அன்பளிப்பை ஏற்றுக்கொண்டா நபி அவங்க என் மீது என்ன இல்ல கோபம் இல்லாம இருக்கிறாங்க என்று புரிந்து கொள்வாங்களாம்.
அப்ப அன்பளிப்பை ஏற்றுக்கொள்ளலன்னா அவர் என்னது, அது ஒரு கோமான நிலை. இப்ப ரசூலுல்லாஹ் வந்து இப்ப இஹ்ராமோடு இருக்கின்ற போது, இப்ப ரசூலுல்லாஹ் இஹ்ராமோடு இருக்கும் போது அதாவது ஒரு காட்டு கழுதை என்ன செய்து வேட்டையாடப்பட்டு கொடுக்கப்படுது. ரசூலுல்லாஹ் என்ன செய்யப்படுது, கொடுக்கப்படுது. அப்ப ரசூலுல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளல, மறுத்தாங்க. ரசூலுல்லாஹ் அதை ஏற்றுக்கொள்ளல, மறுத்தாங்க. அப்ப அதற்கு இப்ப அது அவங்களுக்கு கவலை ஏற்படுத்திய போது ரசூலுல்லாஹ் அதற்குரிய காரணத்தை சொன்னாங்க. நாங்க இஹ்ராமோடு இருக்கின்றோம், நாம் இஹ்ராமோடு இருக்கின்ற காரணத்தால் அதை நாம் என்ன செய்ய மாட்டோம், ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று காரணத்தை சொன்னாங்க என்ற மாதிரியான செய்திகளை எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய பண்பு இந்த அன்பளிப்புகள் விஷயத்துல இருந்தது. அதே போன்று வக்கானத்தில் முலூக்கு துஹுதி இலைஹி, இப்ப நபி அவர்களுக்கு வந்து என்ன செய்வாங்க, அரசர்கள் அன்பளிப்புகளை அனுப்புவாங்க. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு அரசர்கள் என்ன செய்வாங்க, அன்பளிப்புகள் அனுப்புவாங்க. அப்படி நபி அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ஒரு அன்பளிப்பு தான் யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய மாரியத்துல் கிப்தியா. இப்ப மாரியத்துல் கிப்தியாவை நீங்க எடுத்தீங்கன்னா நஜ்ஜாஷி மன்னர் ஹபஷால ஆட்சி செஞ்சாரா இல்லையா? இப்ப நஜ்ஜாஷி மன்னர் என்ன செய்தார், அனுப்பி வைத்தார். அதே போன்றுதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அன்பளிப்பாக கிடைச்சவங்க தான் யாரு, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம், ஒரு மோசமான ஒரு அநியாயக்கார அரசனால். எனவே இவ்வாறு அன்பளிப்புகளை ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வார்கள். அதே போன்று அது சொல்றாங்க ஃபயக்பலு ஹதாயாஹும், அதே போன்று வயக்ஸிமுஹா பைன அஸ்ஹாபிஹி, நபி அவங்க அதை என்ன செய்வாங்க, தனது தோழர்களுக்கு மத்தியில் அதை பங்கு வைத்து விடுவார்கள். அதை என்ன செய்வாங்க, பங்கு வைத்தும் அன்பளிப்புகள் வரும்போது அவ்வாறு அவைகளை என்ன செய்வாங்க, பங்கு வைத்து விடுவார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று நாலாவது பாருங்க, வகான அஹ்ஸனன் நாஸி முஆமலத்தன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அதாவது அவங்களோட பிறரோடு அவங்க நடந்து கொள்ளக்கூடியது என்பது ஒரு மிக உயர்ந்த நிலை. அது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பிறரோடு உள்ள தொடர்பாடல்கள் என்பது அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ். வகான இதஸ்தஸ்லஃப மின் அஹதின் ஸலஃபன் கதா கைரம் மின்ஹு, ரசூலுல்லாஹ் யார்கிட்ட கடன் எடுத்தால், அப்படி அவங்க யார்கிட்ட என்ன செய்தாங்க, கடன் பெற்றால் அதை வந்து சிறந்த முறையில் அதை நிறைவேற்றுவார்கள். கதா கைரம் மின்ஹு, அதை விட சிறந்த முறையில் அதை என்ன செய்வாங்க ரசூலுல்லாஹ், அதை நிறைவேற்றுவார்கள். சுப்ஹானல்லாஹ். அதே போன்று வதஆ லஹு பில் பரக்கதி ஃபி அஹ்லிஹி வ மாலிஹி, ரசூலுல்லாஹ் அப்படி அந்த கடனை திருப்பி செலுத்துகின்ற போது அவருக்காக, அவரது குடும்பம், அவரது செல்வத்துக்காக, அவங்களோட பரக்கத்துக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் துஆ செய்வார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, பிரார்த்தனை செய்வார்கள். சுப்ஹானல்லாஹ். வக்தரத பஈரன் ஃபஜஆ ஸாஹிபஹு யதகாதா, இப்ப நபி அவங்க வந்து ஒரு ஒட்டகத்தை என்ன செய்யறாங்க, கடன் பெற்றிருந்தாங்க. அப்ப அந்த கடன் கொடுத்த மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடம் அந்த கடனை கேட்டு வந்தார். ஃபஅக்தல லின்னபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்களோடு கடுமையாக நடந்து கொண்டார், அல்லாஹ்வுடைய தூதரோடு கடுமையாக நடந்து கொண்டார் என்று அந்த ஹதீஸ்ல வருது. எனவே சஹாபாக்கள் ஃபஹம்ம பிஹி அஸ்ஹாபுஹு, சஹாபாக்கள் அவரை தண்டிப்பதற்கு முற்பட்டார்கள். நபி அவர்களோடு இவ்வாறு அநாகரிகமாக நடந்து கொண்ட காரணத்தால் தண்டிப்பதற்கு முற்பட்டார்கள். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தஊஹு, அவரை விட்டு விடுங்கள். சுப்ஹானல்லாஹ். ஆட்சி தலைவர் யாரு, ஆட்சி தலைவர். சுப்ஹானல்லாஹ். ஃபஇன்ன லிசாஹிபில் ஹக்கி மகாலா, என்ன சொல்றாங்க, ஃபஇன்ன லிசாஹிபில் ஹக்கி என்றால் இங்க சாஹிபுல் ஹக் என்றா கடன் கொடுத்தவருக்கு பேசுவதற்கு என்ன இருக்குது, உரிமை இருக்குது. ஃபஇன்ன லிசாஹிபில் ஹக்கி மகாலா, இந்த செய்தியில சுப்ஹானல்லாஹ் அந்த செய்தியை நீங்க புகார்ல பாத்தீங்கன்னா அந்த அதே செய்தியில் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அதாவது இப்ப நபித்தோழர்கள் வந்து அவர் ரசூலுல்லாஹ் அவரிடம் பெற்ற அந்த ஒட்டகத்தை திருப்பி கொடுக்கறதுக்கு பார்க்கும் போது அதை விட வயதில் கூடிய ஒட்டகம் தான் இருக்குது, அதை விட வயதில் கூடிய ஒட்டகம் தான் இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் அவ்வளவு அநாகரிகமாக நடந்த அந்த மனிதர், மோசமாக நடந்த அந்த மனிதர், அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் அதையே கொடுக்க சொல்றாங்க. வயதுல கூடிய ஒட்டகத்தை என்ன செஞ்சிடுங்க, அதை கொடுங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபஇன்ன கைரக்கும் அஹ்ஸனுக்கும் கதா, எப்படி சொல்றாங்க, அதாவது கடனை சிறந்த முறையில் திருப்பி கொடுப்பவர் தான் உங்களில் சிறந்தவர்.
பாருங்க, அவ்வளவு மோசமாக நடந்து கொண்ட ஒரு மனிதரோட ரசூலுல்லாஹ் எப்படி நடந்து கொண்டாங்க, எப்படி நடந்து கொண்டார்கள் என்ற இந்த செய்தி சுப்ஹானல்லாஹ், இது புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதருடைய நட்பண்புகள் எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது. ஐந்தாவது பாருங்க, கான லா தஸீதுஹு ஷித்தத்துல் ஜஹ்லி அலைஹி இல்லா ஹுல்மா. ஹுல்மா அதாவது ரசூலுல்லாஹ்களோட அறிவீனமாக நடந்து கொள்வாங்க தானே சிலர். கிராமப்புற மக்கள், நாகரிகம் தெரியாதவர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய கண்ணியத்தை தெரியாதவர்கள், அப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள் தானே. அப்படி நடந்து கொள்ளும் போது நபியிடமிருந்து எது வெளிப்படும்? சகிப்புத்தன்மை தான் வெளிப்படும். நபியிடமிருந்து வெளிப்படுவது என்னதான்? சகிப்புத்தன்மை தான் அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து வெளிப்படும். இப்ப பாருங்க, ஒரு கிராமப்புற மனிதர் மஸ்ஜித்ல சிறுநீர் கழிக்கிறார், மஸ்ஜித்ல சிறுநீர் கழித்தார். நபி அவர்கள் அவரோடு எப்படி நடந்து கொண்டாங்க? அவரோடு எப்படி நடந்து கொண்டார்கள்? எவ்வளவு ஒரு ஒரு அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில் அனுமதிக்க முடிந்த ஒரு விஷயமா இது? நினைச்சு கூட பார்க்கலுமா? கொதித்தெழக்கூடிய ஒரு விஷயமா? சஹாபாக்கள் கொதித்தெழுகிறார்கள், கொதித்தெழ வேண்டிய ஒரு விஷயம் அல்லாஹ்வுடைய மஸ்ஜித். நபி அவர்கள் அந்த மனிதரை பார்க்கிறாங்க. அந்த மனிதருக்கு மஸ்ஜிதுடைய சிறப்பு தெரியாது, மஸ்ஜிதை பற்றி தெரியாது, விடுங்க, அவர் தனது தேவையை நிறைவேற்றட்டும். அதுபோல ஒரு தண்ணீர் வாளியை கொண்டு வர சொல்லி என்ன செய்யறாங்க? ஊற்ற சொன்னார்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் அந்த மனிதரை தனது பக்கத்தில் அழைத்து சொல்கிறார்கள், மஸ்ஜித் என்றால் என்ன, மஸ்ஜிதில் செய்யப்படுகின்ற அமல்கள் என்ன, இபாதத்துகள் என்ன என்று அவங்களுக்கு என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹ் புரிய வைத்தார்கள் என்றதை பார்க்கிறோம். அப்ப இப்படியான நிகழ்வுகள் ஒரு முறை அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நானும் அல்லாஹ்வுடைய தூதரும் போய் கொண்டிருந்தோம். ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்வுடைய இந்த மேலாடையை கடுமையாக இழுத்தார், கடுமையாக இழுத்தார். இந்த அடையாளம் பதிந்து விடுகின்ற அளவுக்கு இழுத்து, யா முஹம்மது என்று தான் சொன்னார். முஹம்மது அப்படி அழைக்க கூடாது. யா ரசூலல்லாஹ், யா நபி அல்லாஹ் அப்படிதான் அழைக்க வேண்டும். அவர் யா முஹம்மது என்று பெயர் சொல்லி அழைக்கிறார். அப்படி அழைத்து அவர் என்ன செய்யறாரு? உதவி தான் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? உதவி கேட்கிறார். நாட்டுடைய தலைவர், ஆட்சியாளர், அல்லாஹ்வுடைய ரசூல். ரசூலுல்லாஹ் அவங்களோட முகத்துல சிரிப்பு தான் இருந்துச்சு. அனஸ் என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய முகம் மலர்ந்ததாகத்தான் இருந்தது. ரசூலுல்லாஹ் அவருக்கு உதவி செய்யுமாறு தான் கட்டளையிட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அவருக்கு உதவுமாறு தான் ஏவினார்கள். அவரை ரசூலுல்லாஹ் தண்டித்திருக்கலாம் அவர் அப்படி நடந்து கொண்ட காரணத்தால். சுப்ஹானல்லாஹ், இப்படியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி நடந்து கொள்ளக்கூடியவர்களும் நபி அவங்களோட அந்த சகிப்பு தன்மை தான், அவங்களோட உயர்ந்த குணம் தான் வெளிப்பட்டது. அதே போன்று எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, وَأَمَرَ مَنِ اشْتَدَّ غَلَبَهُ أَنْ يُطْفِئَ جَمْرَةَ الْغَضَبِ بِالْوُضُوءِ. ஒருத்தருக்கு கோபம் கடுமையாகி விட்டதென்றால், ஒருத்தர் என்ன செய்றாரு? கோபம் கடுமையாகி விட்டது என்று சொன்னால், அப்படி கடுமையாக அந்த கோபப்பட்டவருக்கு ரசூலுல்லாஹ் அதாவது அந்த கோபம் என்ற அந்த நெருப்பு கங்கை தண்ணீரை கொண்டு, அதாவது வுதுவை கொண்டு தனித்துக் கொள்ளுமாறுதான் நபி அவர்கள் ஏவினார்கள். வுதுவை கொண்டு தனித்துக் கொள்ளுமாறுதான் நபி அவர்கள் ஏவினார்கள். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, எங்களுக்கு தெரியும் கோபம் என்பது ஷைத்தான் புறத்திலிருந்து ஏற்படக்கூடியது. ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஷைத்தான் நெருப்பால் படைக்கப்பட்டவன். எனவே நெருப்பை எதனால் தணிக்க முடியும்? தண்ணீரால். அப்ப எனவே அந்த அடிப்படையில நபி அவர்கள் வுது செய்வதையும் ஒரு தீர்வாக சொல்லி இருக்கிறான். ஒருத்தருக்கு கோபம் ஏற்பட்டால் என்ன செய்யறது? வுது செய்து கொள்ளுதல். அவ்வாறு வுது செய்து கொள்ளுமாறு. அதே போன்று வபில் குஊதி இன் கான காயிமன் அப்படின்னு அர்த்தம், அவர் நின்றவராக இருந்தா உட்காருமாறு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருக்கிறாங்க. சரிதானே? அதே போன்று வல் இஸ்திஆததி பில்லாஹி மினஷ் ஷைத்தான், வல் இஸ்திஆததி பில்லாஹி மினஷ் ஷைத்தான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம் என்று சொல்லுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஏவி இருக்கிறாங்க. இதெல்லாம் சிறந்த மகத்தான அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டல்கள். அதே போன்று ஆறாவது பாருங்க, வகான லா யதகப்பரு அலா அஹதின், வகான லா யதகப்பரு அலா அஹதின். நபி அவங்க யாரோடையும் பெருமைப்பட்டதெல்லாம் கிடையாது, பெருமை கொண்டது, ஆணவம் கர்வம் கொண்டதெல்லாம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதருடைய எளிமையைத்தான் அவங்க என்ன செய்வாங்க? வெளிப்படுத்துவாங்க. நபி அவர்கள் தனது எளிமையைத்தான் என்ன செய்யறாங்க? வெளிப்படுத்துறாங்க.
பல் யதவாதஉ லி அஸ்ஹாபிஹி. நபி அவர்கள் தனது தோழர்களோடு எப்படி நடந்து கொண்டாங்க? பணிவாகத்தான் நடந்து கொண்டாங்க. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் என்னை யமனுக்கு அனுப்புகின்ற போது நான் ஒட்டகத்தின் மீது இருக்கிறேன், நபி அவங்க நடந்து வராங்க. சுப்ஹானல்லாஹ், நபி அவர்கள் நடந்து வருகிறார்கள். எந்த சுன்னா நபி அவங்க அங்க செயல்படுத்துறாங்க? ஒரு பிரயாணியை வழி அனுப்பக்கூடிய சுன்னா, ஒரு பிரயாணியை வழி அனுப்பக்கூடிய சுன்னா. நபி அவர்கள் எனக்கு பல விடயங்களை உபதேசம் செய்தவர்களாகவே வந்து கொண்டிருக்கிறார்கள் சொல்றாங்க. அப்ப அது வந்து நபி அவங்களோட அந்த கடைசி இறுதி வருடம் அது சொல்றது. இப்ப இவ்வாறு பல விஷயங்களை சொன்னவர்களாக வந்து கொண்டிருந்தாங்க. அதே முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தான் சொல்றாங்க, நபி அவர்கள் ஒரு முறை எனது கையை பிடித்து சொன்னார்கள், வல்லாஹி இன்னி ல உஹிப்புக். எப்படி சொல்றாங்க? வல்லாஹி இன்னி ல உஹிப்புக், அல்லாஹ் மீது சத்தியமாக முஆதே நான் உங்களை நேசிக்கிறேன் என்று யார் சொன்னாங்க? அல்லாஹ்வுடைய ரசூல். சுப்ஹானல்லாஹ், இது வந்து பணிவுண்ட எப்படிப்பட்ட ஒரு பணிவு அது. அந்த செய்தியில கூட பாருங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒவ்வொரு ஃபர்தான தொழுகையுடைய இறுதியிலும் இதை ஓதி வருவதை நீங்கள் விட்டுவிட வேண்டாம் என்று அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்தி என்றதை கற்றுக் கொடுத்தாங்க. இப்படி ரசூலுல்லாஹ் தனது தோழர்களோடு மிக பணிவாக நடந்து கொண்டார்கள். மிக பணிவாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்தார்கள்? நடந்து கொண்டார்கள். வயபுதுலு ஸலாம் லிஸ்ஸகீரி வல் கபீர். நபி அவங்க சிறியவர்கள் பெரியவர்களுக்கெல்லாம் சலாம் சொல்பவர்களாக இருந்தார்கள். நபி அவங்க சலாம் சொல்பவர்களாக இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஏழாவது, வகான யுமாஸிஹு வயகூலு ஃபீ மிஸாஹிஹி அல் ஹக். நபி அவங்க வந்து என்ன செய்வாங்க? மிஸா, பரிஹசிப்பாங்க. பரிஹசிப்பு என்பது அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருந்தது. அந்த மிஸாஹ் என்பது எப்படித்தான் இருக்கும்? அல் ஹக், உண்மையாகத்தான் இருக்கும். அவங்க பரிஹசிப்பது என்பது உண்மையாகத்தான், உண்மையைத்தான் பேசுவார்கள், உண்மையைத்தான் என்ன செய்வார்கள்? பேசுவார்கள். அப்படிதான் ரசூலுல்லாஹ் பரிஹசிப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஒரு பெண்ணை பார்த்து சொன்னாங்க, என்ன இந்த வயசுல நீங்க சொர்க்கத்துக்கு போக மாட்டீங்கன்னு சொன்ன அந்த ஹதீஸை பார்க்கலாம். அது போன்ற நிறைய செய்திகள் இருக்கிறது. அதே போன்று எடுத்தீங்கன்னா, வயுவர்ரி வலா யகூலு ஃபீ தௌரியத்திஹி இல்லல் ஹக். வயுவர்ரி வலா யகூலு ஃபீ தௌரியத்திஹி இல்லல் ஹக். அதாவது தௌரியான்னு ஒன்று இருக்கிறது. இப்ப தௌரியான்னு சொல்லி சொன்னால் பொய் இல்லை. என்னதுல பொய் கிடையாது. அதுல வந்து அவர் நாடுவது உண்மையாக இருக்கும். உதாரணமாக இப்ப நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாழ்க்கையில் நீங்க எடுத்தாலும், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு ஊருக்கு வாராங்க, அப்படித்தானே? அது வந்து ஒரு அநியாயக்காரனுடைய ஒரு ஆட்சி பகுதி, ஒரு பகுதி அது. எனவே அவன் வந்து அழகான பெண்கள் வந்தா என்ன செய்ய மாட்டான்? விட மாட்டான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி அவங்க வந்து சாரா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு அழகிய பெண்ணாக இருக்கிறாங்க. அப்ப அவங்க அழகிய பெண் என்பது அந்த அநியாயக்காரன் அரசனுக்கு என்ன செய்யப்படுவது? ஏற்றி வைக்கப்படுது. எனவே அந்த இடத்துல அவன்கிட்ட ஒரு சட்டம் இருந்துச்சு. என்ன சட்டம்டா? சகோதரி என்ன ஒன்னும் செய்ய மாட்டான். இப்ப வந்திருக்கிறது அவருடைய சகோதரி என்றா ஒன்னும் செய்ய மாட்டான், மனைவி என்றா விட மாட்டான். புரியுதா சொல்ல? அப்படி ஒரு ரூல்ஸ் அவன் வச்சிருந்தான். எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செய்யறாங்க? நான் உன்னை சகோதரி என்று சொல்கிறேன். எந்த அடிப்படையில? இஸ்லாமிய உஹுவா, இஸ்லாமிய சகோதரத்துவம். நம்ம இருவரை தவிர வேறு யாரும் இப்போது முஸ்லீம்கள் இல்லை என்ற அடிப்படையில் அவங்க அந்த சகோதரி என்றதை எப்படி சொல்றாங்க என்று சொன்னால், அந்த நியத்தில் இஸ்லாமிய சகோதரத்துவம். அப்ப இது மாதிரி உள்ள இந்த மாதிரி என்ன செய்யறது? இதுதான் தௌரியான்றது. இதுக்கு என்ன சொல்றது? தௌரியா. இப்ப உங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரத்தின் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்களும் போகும்போது ரசூலுல்லாஹ் முன்னால போவாங்க, அபூபக்கர் என்ன செய்வாங்க? பின்னால போவாங்க. இப்ப யாராவது கேட்டா, இப்ப எதிரிகள் தேடிக்கொண்டிருக்கிறாங்க, ஒரு ஆபத்தான நிலை, அப்படித்தானே? ஒரு ஆபத்தான ஒரு நிலையில தான் ஹிஜ்ரத் பயணம் நடக்குது. அந்த இடத்துல இப்ப யாராவது கேட்டா அவங்க சொல்லுவாங்க, இவர் எனது வழிகாட்டி, இவர் எனது வழிகாட்டி என்று சொல்லுவார். வழிகாட்டி என்று சொன்னா அவங்க வந்து மார்க்கத்துக்கான என்ன வழிகாட்டி என்ற அந்த நியத்துல அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரியானதுதான் இந்த தௌரியான்றது. தௌரியான்றது இதுக்கு நிறைய இப்படி செய்திகள் இருக்கிறது. அது அந்த மாதிரி சில நேரங்கள்ல ஒருவர் என்ன செய்ய வேண்டி வரும்? தப்பிக்க வேண்டிய நிர்பந்தமான சில சூழல்கள் ஏற்படலாம். அப்படி ஏற்படுகின்ற போது
இந்த மாதிரி சொல்றது. இது எதுல வராது, பொய்ல வராது என்ற அமைப்பில் உள்ளவைகள். புரியுதா சொல்றது? அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா அடுத்து இதுல சொல்றாங்க 8வது வசாபக பினஃப்ஸிஹி அலல் இக்தாம். அதாவது நபி அவங்க எப்போதும் என்ன செய்யறாங்க, தன்னை முற்படுத்தக்கூடியவர்களாக, நல்ல விஷயங்களுக்கு முந்தி செல்லக்கூடியவர்களாக, தன்னை முற்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் இருந்தார்கள். அதே போன்று எடுத்தீங்கன்னா வஹஸஃப நஅலஹு பியதிஹி, ரசூலுல்லாஹ் தனது பாதணிகளை என்ன செய்வாங்க, தானே அதை தைத்துக் கொள்வார்கள். அதே போன்று எடுத்தீங்கன்னா வரஃபஅ ஸௌபஹு பியதிஹி, நபி அவங்களே தனது ஆடைகள் என்ன செய்வாங்க, எடுத்துக்கொள்வார்கள். அதே போன்று வரகஅ தல்வஹு என்று சொன்னா, அதாவது வாளி, அந்த வாளி ஏதாவது உடைஞ்சினா அது ரசூலுல்லாஹ்வை சரி செய்வார்கள். வஹலப ஷாத்தஹு, நபி அவர்களே ஆட்டிலிருந்து என்ன செய்வாங்க, வாளை கறப்பார்கள். அதே போன்று வஃபலா ஸௌபு, தனது ஆடை தைத்துக் கொள்வார்கள். வஹதம அஹ்லஹு, ரசூலுல்லாஹ் தனது குடும்பத்துக்கும் என்ன உதவி செய்யக்கூடியவங்களா, பணிவிடை செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. வனப்சஹு, அதே போன்று தனது காரியங்களையும் அவர்களாகவே செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே போன்று வஹமல மஅ அஸ்ஹாபிஹி அல்லபின ஃபீ பினாஇல் மஸ்ஜித், மஸ்ஜிதை கட்டும் போது நபி அவர்களும் கற்களை சுமக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்படியெல்லாம் சுப்ஹானல்லாஹ் நபி அவங்களோட அந்த பணிவு அது உச்சகட்ட பணிவாகத்தான் அது இருந்தது. சுப்ஹானல்லாஹ். எனவே இவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த உயரிய பண்புகள், அவங்க பிறரோடு நடந்து கொண்ட விதம் மிக மிக ஆச்சரியமாக இருந்தது. அதே போன்று 9வது சொல்றார் வகான அஷ்ரஹல் ஹல்கி சத்ரா. சுப்ஹானல்லாஹ். வகான அஷ்ரஹல் ஹல்கி சத்ரா அப்படின்னா அவங்களோட நெஞ்சு மிக படைப்பினங்களிலே மிக ஒரு விரிவான இதயத்துக்குரியவர் அல்லாஹ்வுடைய தூதர். மிக விரிவான இதயத்துக்குரியவர் அல்லாஹ்வுடைய தூதர். சுப்ஹானல்லாஹ். நபி அவங்க சஹாபாக்களை சந்திக்க வரும்போது நபி அவர்கள் சொல்வார்கள், எனது தோழர்களை பற்றி உங்களை யாரும் என்னிடம் குறை சொல்லாதீர்கள். எனது தோழர்களை பற்றி யாரும் குறை சொல்லாதீர்கள். எனது தோழர்களை நான் அதாவது ஒரு திறந்த மனதோடு அவர்களை சந்திக்க விரும்புகிறேன். சுப்ஹானல்லாஹ். வஅத்தியபஹும் நஃப்ஸா, அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதருடைய நஃப்ஸ் என்பது மிக தூய்மையானது. அப்படிதானே? மிக மிக தூய்மையானது. சுப்ஹானல்லாஹ். அடுத்து 10வது சொல்றார் வமா ஹுய்யிர பைன அம்ரைனி இல்லா இக்தார ஐஸரஹுமா மா லம் யகுன் மஅஸமா. அதாவது 2 காரியங்கள்ல ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும் என்ற நிலை உருவாகும் போது நபி அவர்கள் எளிதானதை தான் எடுப்பாங்க. அதை எடுப்பாங்க, எளிதானதை எடுப்பாங்க. அப்படிதான். இப்ப ரசூலுல்லாஹ் தொழுகையில இமாம செய்யும் போது தொழுகை நீட்ட வேண்டும் என்று அவனோட மனம் விரும்பும். அப்படித்தானே? ஆனா ஒரு குழந்தையுடைய அழுகுரல் கேட்கும் போது என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் தொழுகை சுருக்குவாங்க, அந்த தாயுடைய உள்ளம் சிரமப்படக்கூடாது என்பதற்காக. அதே போன்று ரசூலுல்லாஹ் 2ல என்ன செய்வாங்க, எளிதானதை ரசூலுல்லாஹ் தேர்வு செய்வாங்க. ஆனா அதுல இன்னொரு நிபந்தனை இருக்குது. என்ன? மாலம் யகுன் மஅஸமன், பாவம் இல்லாமல் இருக்கும்போது என்ன இருக்கணும், பாவமாக இருக்கக்கூடாது. இல்லையா அவன் சொல்றது? பாவமாக இருந்தா எளிதானது எடுக்க மாட்டான், அப்படி எடுக்க மாட்டான். புரியுது அவன் சொல்றது என்ற அந்த விடயத்தை மேலே சொல்றார். அதே போன்று எடுத்தீங்கன்னு சொன்னா வலம் யகுன் யன்தஸிரு மின் மظلமத்தின் ظلمஹா கத். அதாவது ரசூலுல்லாஹ் தனக்கு ஒருத்தன் அநியாயம் செஞ்சதுக்காக ரசூலுல்லாஹ் பழி தீர்த்தது கிடையாது. புரியுதா? தனக்கு ஒருத்தன் என்ன செஞ்சிட்டான், அநியாயம் செய்து விட்டான் என்பதற்காக நபி அவர்கள் ஒருபோதும் என்ன செஞ்சது கிடையாது, பழி தீர்த்தது கிடையாது. புரியுதா? ஆனால் அல்லாஹுடைய வரம்புகள், அல்லாஹ் போட்டிருக்கிறானே வரம்புகள், அவைகள் மீறப்படும் போது ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அதற்குரிய சட்டங்களை நிச்சயமாக ரசூலுல்லாஹ் நிறைவேற்றுவார்கள். அவைகளை ரசூலுல்லாஹ் விட்டது கிடையாது. அப்படியான சந்தர்ப்பங்கள்ல ரசூலுல்லாஹ் கோபப்பட்டும் இருக்கிறான். இப்படிதானே? இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரிய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களோட வீட்டில் என்ன செய்து, ஒரு திரையில ஒரு உருவம் இருக்கிறது என்பது நபி அவங்களோட முகத்தில் என்ன செய்து, கடுமையான கோபத்தை ஏற்படுத்தியது. அல்லாஹ்வுடைய தூதரை, நான் தௌபா செய்கிறேன், நான் மன்னிப்பை கேட்கிறேன், நான் செய்த தவறு என்னென்று கேட்கிறான். எனவே அது போன்ற, அதாவது மார்க்கம் தடுத்த விடயங்கள் என்று நிகழும் போது, நாங்கள் ஆரம்பத்தில் ஒரு செய்தி படித்தோம். எந்த செய்தி? ரசூலுல்லாஹ்வுக்கு மிக விருப்பத்துக்குரியவர் யார் வந்தாரு? உஸாமா இப்னு ஸைத். அப்படித்தானே? ரலியல்லாஹு அன்ஹு. நபி அவங்களோட விருப்பத்துக்குரியவர். ஆனா ரசூலுல்லாஹ் எவ்வளவு விருப்பத்துக்குரியவராக இருந்தால் அவர் கொண்டு வந்த விஷயம் என்ன? பாவமான ஒரு விஷயத்துக்கு ஷஃபாத். கடுமையாக ரசூலுல்லாஹ் கோபப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் கடுமையாக கோபப்பட்டார்கள் என்பதை பார்க்க. அல்லாஹ்வுடைய வரம்புகள்,
அவைகள்ல என்ன செய்யறது, அவைகள் விஷயத்துல ரசூலுல்லாஹ் மன்னிக்க மாட்டாங்க, தண்டனை நிறைவேற்றுவாங்க. தனது விஷயங்களாக இருந்தால் என்ன செய்வாங்க, அதை ரசூலுல்லாஹ் மன்னிப்பார்கள். அதுக்கு எவ்வளவு ஆதாரங்கள் இருக்கிறது. அதே போன்று 12 எடுத்தீங்கன்னா வக்கான யுஷீரு வயஸ்தஷீரு வயஊதுல் மரீத. நபி அவர்கள் வக்கான யுஷீருண்டா, நபி அவங்க என்ன செய்வாங்க, இப்ப நபி இடத்துல ஆலோசனை கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் ஆலோசனை வழங்கக்கூடியவங்களா இருந்தாங்க. நபி அவங்கள்ட்ட ஆலோசனை கேட்டா என்ன செய்வாங்க, ஒரு பெண்மணி கேட்டாங்களா இல்லையா, 2 பேர் எனக்கு மனம் முடிக்க கேட்கிறாங்க, அதுல யாரை திருமணம் முடிக்கன்னு சொல்லி 2 சஹாபாக்களோட பேரை சொல்லி கேட்டாங்க. ஒரு செய்தி நாங்க படிக்கிறோம். அது போன்று ரசூலுல்லாஹ்கிட்ட ஆலோசனை கேட்கும் போது நபி அவங்க என்ன செய்வாங்க, ஆலோசனை கொடுப்பாங்கன்ற செய்திகள் இருக்கிறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சஹாபாக்களோட என்ன செய்வாங்க, ஆலோசனை செய்வார்கள். நபி அவங்க என்ன செய்வாங்க, குர்ஆன்ல சூரத்து ஷூரான அத்தியாயமே இருக்கிறது. வஷாவிர்ஹும் ஃபில் அம்ர், காரியங்கள் நீங்க அவங்களோட மஷூரா செய்யுங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். எனவே இவ்வாறு நபி அவர்கள் சஹாபாக்களோடு உட்கார்ந்து என்ன செய்வாங்க, மஷூரா செய்வார்கள். போர்கள் அவருடைய நிறைய நிகழ்வுகளை பார்க்கிறோம். வயஊதுல் மரீத், என்ன நோயாளியை நலம் விசாரிக்க செல்வார்கள். அதே போன்று வயஷ்ஹதுல் ஜனாசா, இதுல கலந்து கொள்வாங்க, ஜனாசாவில் கலந்து கொள்வார்கள். அதே போன்று அவர்கள் வயுஜீபுத் தாவா, என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் அழைப்பு வந்தா அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வார்கள். அழைப்பை ஏற்றுக்கொள்வாங்க, அப்படித்தானே. ரசூலுல்லாஹ் ஒருத்தர உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்யறாங்க, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அனுப்பி ரசூலுல்லாஹ் விருந்துக்கு அழைச்சிட்டு வாங்கன்றாங்க. ரசூலுல்லாஹ் போனாங்க. இன்னைக்கு திருமணத்துக்கு என்ன ஒரு வாரத்துக்கு முன்ன சொல்லாட்டி ஒரு நிறைய நிபந்தனை வச்சுக்கிறாங்க. காட்டாராட்டி திருமணத்துக்கு போறது கிடையாது, இவ்வளவு நாளைக்கு போன்ல சொல்லிட்டாங்க அதனால போறது கிடையாது, நேரா சொல்லல போறது கிடையாது. பாக்குறோமா இல்லையா, வேற என்ன வாட்ஸ்அப்ல சொன்னா போறது கிடையாது. இப்ப சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையை பாருங்க, எப்படி எளிமையான ஒரு தலைவர். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயம்ஷி மஅல் அர்மிலதி வல் மிஸ்கீனி வல் ضعيفி ஃபீ கதாஇ ஹவாயிஜிஹிம். அதே போன்று அர்மலான்னு சொன்னா விதவைகள், விதவைகளோடு ரசூலுல்லாஹ் போவாங்க, ஏழைகளோடு போவார்கள், சமுதாயத்தில் பலவீனமானவர்களோடு போவார்கள். எதற்காக, அவங்களோட தேவைகளை நிறைவேற்றி வைப்பதற்காக. ஃபீ கதாஇ ஹவாயிஜிஹிம், நபி அவங்களோட தேவைகள் நிறைவேற்றி வைப்பதற்காக செல்வார்கள். அதே போன்று 13வது வகான யதுஉ லிமன் தகர்ரப இலைஹி பிமா யுஹிப்பு. புரியுதா சொல்றது. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, ரசூலுல்லாஹ் நெருங்கக்கூடியவங்க, ரசூலுல்லாஹ் ஏதாவது கொடுக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, துஆ செய்வாங்க. அவங்களுக்காக என்ன செய்வார்கள், பிரார்த்தனை செய்வார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, மன் சுனிய இலைஹி மஅரூஃபுன் வகால லிஃபாயிலிஹி ஜஸாக்கல்லாஹு கைரா. இப்போ உங்களுக்கு ஒருத்தர் ஒரு நலவு செய்தால், ஒரு நலவு செய்யப்பட்டு விட்டதென்றால் நீங்கள் என்ன சொல்ல வேண்டும், ஜஸாக்கல்லாஹு கைரா ஃபகத் அப்லக ஃபிஸ் ஸனா. இதுதான் என்னது, அவருக்கு நாங்கள் சொல்லக்கூடிய சிறந்த வார்த்தை, சிறந்த வார்த்தை. இதனாலதான் இமாம் யாரு ஷாலிஹ் உஸைமீன் ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, சுக்ரன் என்று சொல்லுங்க. சுக்ரன் என்றதுல என்ன இருக்கு, சுக்ரன் என்ன, நன்றி. சுக்ரன் நன்றி. இப்ப அது எங்க நிக்குது அந்த நன்றி? இப்ப சுக்ரன்னா நன்றி. இப்ப அது எங்க நிக்குது, 2 பேருக்குமே இல்ல, அவருக்குமே இவருக்கு சுக்ரன் நன்றி. உதாரணமா அஷ்குரு லக்கண்டா என்ன அர்த்தம், உங்களுக்கு நன்றி செலுத்தினா கூட இருக்கலாம். இது சுக்ரன், புரியுதா? அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் கட்ட அழகான வார்த்தை இது, இதை விட சிறந்த பிரார்த்தனை இருக்குதா? இப்ப அப்லகு ஃபிஸ் ஸனான்றாங்க ரசூலுல்லாஹ், மிகச்சிறந்த ஒரு பிரார்த்தனை சொல்றாங்க, ஜஸாக்கல்லாஹு கைரா. பாருங்க, அல்லாஹ் உங்களுக்கு சிறந்த கூலியை தருவானா, எவ்வளவு சிறந்த ஒரு துஆ, ஜஸாக்கல்லாஹு கைரா. அப்படிதான். இப்ப எங்களுக்கு ஒருத்தர் ஒரு உதவி செய்தால், இப்ப நாங்க அதுக்கு ஒரு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் தானே, அப்படி ஒன்று மார்க்கத்தில் இருக்குதானே. இப்ப நாங்க ஆரம்பத்தில் பார்த்தோமா இல்லை, நபி அவங்களுக்கு ஹதியா அன்பளிப்பு வந்தால் நபி அவங்க அதுக்கு என்ன செய்வாங்க, பிரதி உபகாரம் செய்வாங்கன்னு படிச்சோமே. அப்ப ஒரு பிரதி உபகாரத்தில் ஆக குறைந்த இதே முறையா செய்யணுமா இல்லையா, ஜஸாக்கல்லாஹு கைரா என்பதை நாம் என்ன செய்வது, அப்ப எனவே இதுல நீங்க எடுத்தீங்கன்னா நாங்க மொத்தம் 13 விடயங்களை பார்த்தோம் இந்த தலைப்புல. இந்த 13 விடயங்களை நாங்க இன்னைக்கு கொஞ்சம் மீட்டிக்கொள்வோம். அதுல முதலாவது விடயம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம். முதல் விஷயமா நாங்க என்ன படிச்சோம் இன்னைக்கு,
முதல் விடயமா படிச்சது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்குபவர்களாக விற்பவர்களாக இருந்தார்கள். வாங்குபவர்களாக விற்பவர்களாக இருந்தார்கள். அடுத்து என்ன படிச்சோம்? அதுல ரசூலுல்லாஹ் விற்பதை விட வாங்குவது என்ன செய்தது? அதிகமாக இருந்தது. நபி அவங்க நிறைய வாங்குவாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க, நிறைய அப்படிலாம் இருந்துச்சு. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? நபி அவங்களும் கூலிக்காக அடுத்தவங்க வேலை பார்த்திக்கிறாங்க. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் கூலிக்கு அமர்த்தி மிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நபித்துவத்துக்கு எல்லாம் முன்பு நாங்கள் அந்த விஷயங்களை பார்த்தோம். அதே போன்று என்ன, ரசூலுல்லாஹ் பொறுப்பாகவும் இருப்பாங்க, பிறரை பொறுப்பாக ஆக்கியும் இருக்கிறாங்க, பொறுப்பாக நியமித்தும் இருக்கிறாங்க. அதே போன்று ரசூலுல்லாஹ் பிறரை பொறுப்பாக ஆக்கியது என்பது என்ன அதிகமாக இருந்தது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று இரண்டாவது விஷயம் என்ன படித்தோம்? இரண்டாவது விஷயம் ரசூலுல்லாஹ் உடனே பணம் கொடுத்தும் ஒரு பொருளை வாங்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி என்ன தாமதப்படுத்தி பிறகு கொடுக்கக்கூடிய அமைப்பிலும் வாங்கி இருக்கிறாங்க. அதே போன்று என்ன செய்வாங்க? நபி அவங்க என்ன செய்வாங்க? சிபாரிஸ். நபி அவங்க என்ன செய்வாங்க? சிபாரிஸ் செய்வாங்க. சிபாரிஸ் செய்யுமாறு பிறரிடம் சொல்லுவார்கள் என்ற விடயம். அதே போன்று அதில் இன்னொரு விஷயம் பார்த்தோம். என்ன, ரசூலுல்லாஹ் அடகு வைத்தும் கடன் பெற்றிருக்கிறாங்க, அடகு வைக்காமலும் கடன் பெற்றிருக்கிறாங்க என்ற விஷயத்தை பார்த்தோம். அதே போன்று என்ன, ரசூலுல்லாஹ் இரவலும் எடுத்திருக்கிறாங்க, அந்த மாதிரி இதுவும் செய்திருக்கிறாங்கன்றதை பார்த்தோம். அதே போன்று ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க? கொடை கொடுத்திருக்கிறாங்க, கொடை பெற்றிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருந்தாங்க. அன்பளிப்புகளை ஏற்றால் அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்வாங்க. அதே மாதிரி அதுக்கு பிரதி உபகாரம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாங்க. அன்பளிப்புகளை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற என்ன செய்வாங்க? அதற்குரிய காரணத்தை ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற காரணத்தை சொல்லுவாங்க. அதே போன்று அடுத்த நாள் படித்தோம், அரசர்களிடமிருந்து வரக்கூடிய அன்பளிப்புகளை ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. புரியுதா அவங்க சொல்றது? அதே போன்று அதை தனது தோழர்களுக்கு மத்தியில என்ன செய்யறாங்க? பங்கு வைத்திருக்கிறார்கள். நான்காவது என்ன பார்த்தோம்? ரசூலுல்லாஹ் நல்ல முறையில் அவங்களோட பிறரோடு நடந்து கொள்வது என்பது மிக உயர்ந்த முறையில் நல்ல முறையிலே காணப்பட்டது. அதே போன்று நபி அவர்கள் யாரிடமிருந்தாவது கடன் பெற்ற என்ன செய்வாங்க? அதை சிறந்த முறையில் நிறைவேற்றுவார்கள். அதே போன்று சொல்லுங்க, அதுல அவங்களுக்காக ரசூலுல்லாஹ் துஆ செய்வாங்க, அவங்களோட பரக்கத்துக்காக துஆ செய்வார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹ் அதுல ஒரு நிகழ்வு சொல்றாங்க, ஒருத்தர் கடுமையாக நடந்து கொண்ட ஒருவரோட நபி அவங்க நடந்து கொண்ட விதம், அவருக்கு பேசுவதற்கு உரிமை இருக்கிறது என்று சொன்ன விடயம் என்றதை பார்த்தோம். ஐந்தாவது என்ன, அறிவீனமாக நடந்து கொள்ளக்கூடியவன் ரசூலுல்லாஹ் சகிப்புத்தன்மையோடு தான் நடந்து இருக்கிறாங்க, உயர்ந்த குணத்தோடு நடந்திருக்கிறாங்க. அதே போன்று கோபப்பட்டவர்களுக்கு என்ன சொல்லி கொடுத்திருக்கிறாங்க? கோபத்தை அணித்துக் கொள்றதுக்காக உது செய்யறது, நின்றிருந்தால் உட்கார்வது, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்வது என்ற வழிகாட்டல்கள். ஆறாவது என்ன, ரசூலுல்லாஹ் யாரோடும் பெருமை கொள்ள மாட்டார்கள், கர்வம் கொள்ள மாட்டார்கள். தனது தோழர்களோடு மிக பணிவாக நபி அவர்கள் நடப்பார்கள். சிறியவர்கள் பெரியவர்கள் என்ன செய்வாங்க? சலாம் சொல்பவர்களாக நபி அவங்க இருந்தாங்க. அதே போன்று நபி அவங்க அவங்கள்ட்ட மிஸாஹ் என்பது இருந்துச்சு. மிஸாஹ் என்ற அந்த தன்மை, பரிஹசித்தல் என்ற பண்பு இருந்தது. அந்த பரிஹசித்தல் என்பது எப்படிதான் இருந்துச்சு? உண்மையை பேசக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க. அதே போன்று தௌரியா என்பதும் உண்மையான விஷயங்களே தவிர இருக்கவில்லை. அதே போன்று எட்டாவது விஷயமாக நபி அவர்கள் தன்னை என்ன செய்யக்கூடிய, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் ரசூலுல்லாஹ் தன்னை முற்படுத்தக்கூடியவங்களாக இருந்தாங்க. அதே போன்று தனது வேலைகளை அல்லாஹ்வுடைய தூதரே செய்து கொள்ள, தனது செருப்புகளை தைப்பதாக இருக்கலாம், ஆடைகளை சுத்தம் செய்து கொள்வதாக இருக்கலாம், ஆடைகளை தைத்துக் கொள்வதாக இருக்கலாம், என்ன செய்யறது, ஆட்டில் பால் கறப்பதாக இருக்கலாம், குடும்பத்துக்கு உதவி செய்வதாக இருக்கலாம். இப்படி சுப்ஹானல்லாஹ். அதே போன்று சஹாபாக்களோடு சேர்ந்து வேலை செய்யக்கூடிய வேலைகள், அது போன்ற பொதுவான பணிகள், இதில் எல்லாம் ரசூலுல்லாஹ் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார்கள். ஒன்பதாவது என்ன, அவங்களோட உள்ளம் என்பது ஒரு மிக விரிந்த உள்ளமாக, மிக தூய்மையான உள்ளமாக அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளம் காணப்பட்டது. அதே போன்று அடுத்து பத்தாவது என்ன, ரசூலுல்லாஹ் ரெண்டுல ஏதாவது ஒன்றை தேர்வு செய்கிறதா இருந்தா என்ன செய்வாங்க? எளிதானதைத்தான் தேர்வு செய்வார்கள், பாவமாக இல்லாமல் இருக்கும் காலம் எல்லாம். அடுத்து ரசூலுல்லாஹ் 11வது விஷயம் என்ன செய்ய மாட்டாங்க? அதாவது தனது விஷயங்களை யாரையும் அவங்க பழி தீர்த்தது கிடையாது. அல்லாஹ்வுடைய சட்டங்களை, வரம்புகளை அதுல நிறைவேற்றுவாங்க, அதுல அவங்க கடுகளம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. 12வது விஷயம் என்ன, ரசூலுல்லாஹ் ஆலோசனை கேட்டு ஆலோசனை சொல்லுவாங்க. ஆலோசனை கேட்டு வந்தால் ஆலோசனை சொல்வார்கள். அதே போன்று சஹாபாக்களோடும் ஆலோசனை செய்வார்கள். நோயாளிகளை நலம் விசாரிப்பார்கள், ஜனாசாவில் கலந்து கொள்வார்கள்.
அதே போன்று விருந்து அழைப்புகளை ஏற்றுக்கொள்வார்கள். அதே போன்று சமூகத்தில் உள்ள ஏழைகள், விதவைகள், கஷ்டவாளிகள், அவர்களுடைய தேவைகளுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் அவர்களோடு செல்வார்கள். அதே போன்று தனக்கு உதவி செய்யக்கூடியவர்களுக்காக துஆ செய்வார்கள். அதில் சிறந்ததாக ஜஸாக்கல்லாஹு ஹைரா என்பது மிக சிறந்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்திருக்கிறாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படி மிக உயர்ந்த நற்குணங்களுக்குரியவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வது போன்று இன்னக லஅலா குலுகின் அதீம், இப்படி எல்லாம் சொல்றான். இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்கள் மகத்தான பண்புகளுக்குரியவர்கள். இன்றைய பாடத்தை நாங்கள் இதோடு நிறைவு செய்து கொள்வோம். وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.